ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீட் 2020 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பல டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீட் 2022 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்குமா, ஆஃப்லைனில் நடக்குமா, இல்லை டிஃபிகல்ட் லெவல் வந்து எவ்வளோ இருக்கும், அதுக்கடுத்தது ஃபிசிக்ஸ் இருக்குமா இருக்காதா, நீட் 2022 நடந்துச்சுன்னா எப்போ நடக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் வந்து நீட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பல டவுட் இருக்கும். அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் இருக்குது, அது எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அக்னி கோச்சிங் இன்ஸ்டியூட்னு போட்டால் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி கோச்சிங் இன்ஸ்டியூட் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்கை வந்து தரோம். ஓகேங்களா? டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து தரோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டே வந்து டெஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த டே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் எங்களோட டெலகிராம் சேனலில் கிடைக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பயன் பெற்றுக்கோங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இப்போ வச்சுட்ருக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ், அதுக்கப்புறம் ஃபுல் பேப்பர் வந்து வைக்க ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் 2022 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீட் 22 ஆன்லைனா ஆஃப்லைனா, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், இது வந்து பார்த்திங்கன்னா பல டவுட் இருக்குது. ஆக்சுவலாக நீட் 21 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்க வேண்டியது. பட் ஆனால் போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இல்லாதங்காட்டி அது நடக்கலை. ஏன்னா 16 to 17 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் டேலன்ட்டு எழுதணும். அதுக்கான என்ன லாஜிஸ்டிக்ஸ் வசதி வந்து என்டிஏக்கு வந்து இல்லை. அதனால் வந்து 21 வந்து கனெக்ட் பண்ணல. பட் 2022க்கு அப்போயே வந்து 2 years பேக்கே என்டிஏ டைரக்டர் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக 2022 ஆன்லைன் இருக்கிறத பற்றி திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்னலாக சோர்ஸ், ஓகேங்களா, இன்டர்னல் சோர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனே வந்து நடக்கிறதுக்கு 95% ஆஃப் சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே ஒருவேளை ஆஃப்லைன் நடந்துச்சுன்னா மேமை பிடிச்சி திட்டாதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் நடந்தாலும் சரி, ஆஃப்லைன் இருந்தாலும் சரி, பேட்டர்ன் வந்து அதுவே தான் இருக்க போகுது. உங்களோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் வந்து பபிள் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவுமே சேஃப் கூட இருக்கும். இந்த வருஷம் கூட மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் கொஷின் பேப்பர் வந்து மாற்றிட்டாங்க. OMR ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மாற்றிட்டாங்கன்னு ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பல கேஸ்ன்ட்டு வருது. ஆன்லைனில் நடக்கிறது மூலமாக நிறையா வந்து ஸ்கேம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைக்க முடியும். நிறையா மிஸ்டேக்ஸையும் ஹியூமன் மேட் மிஸ்டேக்ஸையும் வந்து குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்டிஏக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்லைனில் நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு முயற்சியும் வந்து என்டிஏ வந்து எடுக்கும். அதனால் 2022 ஆன்லைன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அதுக்கோசரம் வந்துட்டு பயப்படாதீங்க. OMR ஷீட்டில் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? மவுஸை வச்சு நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன் ஏயா பியா சியா டியான்ட்டு இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் என்னன்ட்டு ஃப்யூச்சரில் நம்மளோட சேனல்ன்ட்டு கண்டிப்பாக போடுறோம். ஓகேங்களா? படிப்பு சேமாக தான் இருக்க போது. நீங்கள் மோட் ஆஃப் ரிட்டன் தான் வேறு ஆகுது. இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு எந்த வித தடையாகவும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த மிகப்பெரிய கொஷின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு. செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபிசிக்ஸ் இன் நீட் 2022 நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, நீட் 2022 ஃபிசிக்ஸ் வந்து தேவை கிடையாது, ஃபிசிக்ஸ் வந்து எங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக பயாலஜிலிருந்தும் கெமிஸ்ட்ரியிலிருந்தும் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து கேளுங்க. அதில் வந்துட்டு மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் வந்து குவாலிஃபைங் நேச்சராக இருக்கட்டும்ங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அது வந்து அவரோட பர்சனல் கருத்து. அந்த பர்சனல் கருத்து வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ வந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பேசிக் ஃபிசிக்ஸ் தான் வந்து செக் பண்ணுறாங்க. இந்த பேசிக் ஃபிசிக்ஸாவது வந்து ஒரு டாக்டர் ஆகக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சாதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கைனகாலஜிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராசவுண்டுங்கிறது என்னது? வேவ்ஸ். ஓகேங்களா? சம் கைண்ட் ஆஃப்
வேவ்ஸ். ஓகேங்களா? அப்போ அது வேவ்ஸ் அது என்னது? அது கம்ஸ் அண்டர் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? கம்ஸ் அண்டர் ஃபிசிக்ஸ். அடுத்து பிளட் இருக்குது. பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ், விஸ்காசிட்டி இது எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஒரு பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து மாறுபடும். ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாறுபடும். ஸோ அது அப்போ அந்த பேசிக் இது தெரிஞ்சுக்கணும். விஸ்காசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விஸ்காசிட்டி நீங்கள் எதில் படிப்பீங்க? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்பீங்க, +1 படிப்பீங்க. அப்போ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் நேச்சர். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? நீட்லேருந்து ஃபிசிக்ஸ் எடுக்க முடியாது. உங்களுக்குள்ள நீட்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நியூஸ் படிச்சிருந்து பதிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் இருக்க போது சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆக போகுது. ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்க போகுது. இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஃபிசிக்ஸ் வில் பி தேர். ஓகேவா? ஃபிசிக்ஸ் வில் பி தேர். ஓகேவா? இது ஆன்லைனாக 95% ஆஃப் சான்ஸ் இருக்குது ஆன்லைனில் நடக்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டவுட்டு டிஃபிகல்ட்டி லெவல். ஓகேங்களா? டிஃபிகல்ட்டி லெவல் இந்த வருஷம் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்தது. பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துன்னு சொன்னாங்க. பயாலஜி ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மாடரேட் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் படித்தவங்க எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற லெவலை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ப்ரிப்பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ ப்ரிப்பேர் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்துட்டு இந்த அளவுக்கு கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனே பயங்கரமாக பண்ணிக்கிங்க, அப்போ கொஷின் பேப்பர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் லெவலை பொறுத்து மாறும். பட் கம்பேரிட்டிவ்லி 2020யோட 2021 கொஷின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2021 ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருந்தது. ஸோ எதுக்கும் அதே லெவலில் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதே டிஃபிகல்ட்டி லெவல் தான் நெக்ஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும். என்சிஆர்டி பேஸ்டில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து கான்செப்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதே டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா போன வருஷம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் ஃபிசிக்ஸில் அந்த மாதிரி கிடையாது. அதனால் சேம் டிஃபிகல்ட்டி லெவல் இன் நீட் 2021 அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து கட் ஆஃப் வந்து இத்தனை டிஃபிகல்ட்டாக இதெல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? எய்ம்ஸ்க்கு அந்த கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் மேஜர் சேஞ்சு கிடையாது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு தான், மற்றவங்களுக்குன்ட்டு பார்த்தா குறைஞ்சிருக்குது. பட் டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 720 வந்து இந்த வருஷம் வந்துட்டு 3 பேர் வாங்கியிருக்காங்க. போன வருஷம் 2 பேர் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் 720 வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்கும்போது ரொம்ப ஈஸியான்ட்டு கேட்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப வந்து ஈஸியாலாம் வந்து கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக மாடரேட் டு டிஃபிகல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து பேப்பர் இருக்குன்னு நினச்சிட்டு படிக்காதீங்க. மாடரேட் டு டிஃபிகல்ட். அந்த மாடரேட் டு டிஃபிகல்ட்டுக்கு வந்து நீங்கள் என்சிஆர்டி நல்லா கான்செப்டை வந்து தெளிவாக புரிஞ்சு படித்து மார்க் டெஸ்ட் நிறைய எடுத்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய டெஸ்ட்டுன்ட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டுன்ட்டு எழுதி ரிவிஷன் நிறையா பண்ணிங்கனாலே உங்களால் அந்த மாடரேட் டு டிஃபிகல்ட் கேட்குற கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் சரி, ஈஸியாக கேட்டாலும் சரி, நான் வந்து டாக்டர் சீட் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு வேணும். அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, மாடரேட்டாக இருக்குமா அப்படிலாம் அனலைஸ் பண்ணாதீங்க. அந்த அனலைஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ எடுத்து ஃபார்முலாஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். பீரியாடிக் டேபிள்ன்ட்டு எடுத்து பாருங்கள். குரூப்ஸ்ன்ட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். ஆக்சிஜன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி இது எல்லாமே உட்காந்து இது பண்ணுங்கள். இது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இது பண்ணுங்கள். ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2021க்கு ஃபிசிக்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்கு படிங்க, என்சிஆர்டி எக்ஸாம்பிள் படிங்க. அதுக்கப்புறம் டிசி பாண்டே புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கும், அது படித்தாலும் சரி. இல்லை எம்டிஜி, ஓகேங்களா, எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குது இல்லை, என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குல்ல, அந்த புக் படித்தாலும் சரி. இல்லை ரெண்டுமே படிக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எம்டிஜி முடிச்சுட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் அது முடிச்சுட்டு டிசி பாண்டே புக்கை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுதான் வந்து மிகப்பெரிய டவுட்டு. எக்ஸாம் எப்போ நடக்கும்? இத்தனைலாம் முடிக்கிறோம். எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். மே மந்தில் நடக்கும் நான் போட்டிருந்தேன். ஆனால் பல அனாலிசிஸ்ன்ட்டு பண்ணி போட்டது நியூஸ் பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேப்பரில் வந்து போடுவாங்க. அது பிரகாரம்ட்டு பார்க்கும்போது இப்போ செப்டம்பரில் தான் நடந்துச்சு. நம்மளோட நீட் 2022 எக்ஸாம் வந்து செப்டம்பரில் தான்
நடந்துச்சு. அப்போ மே மந்தில் நடந்ததுன்னா கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மே மந்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை. ஓகேங்களா, மே மந்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை. ஏர்லியஸ்ட்டாக நடந்துச்சு அப்படின்னா ஜூன்லன்ட்டு நடக்கலாம். ஓகேங்களா, ஜூனில் நடக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப மேக்ஸிமம் சான்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த். ஓகேங்களா, ஜூலை மந்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டேட் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா சிபிஎஸ்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி எக்ஸாம் ஆரம்பித்து மார்ச்சில் முடிஞ்சிடும். ஸ்டேட் போர்டுக்கும் வந்து மார்ச்சில் ஆரம்பித்து அந்த மார்ச் மந்த்லேயே என்ட்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா, சிபிஎஸ்சிக்கு ஃபெப்ரவரியில் முடிஞ்சிடும், ஸ்டேட் போர்டுக்கு மார்ச்சில் முடிஞ்சிடும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிறதில்ல. இந்த 2022 வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே போஸ்ட்போன் ஆகி தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி நீட் வந்து என்டிஏ எப்போ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நிறைய ரிலேபிளான சோர்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னா ஜூலையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் எதுக்கும் சேஃபாக செய்கிற ஜூனில் நடக்கணும்னுட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து கியரப் பண்ணிக்கோங்க. ஆனால் மே மந்தில் கண்டிப்பாக நடக்காது. ஓகேங்களா, ப்ரீ கோவிட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் தான் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்து தள்ளி நடக்கிறங்காட்டி கண்டிப்பாக மேல் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவு. இயர்லிஸ்ட்டாக பார்த்தா ஜூனில் நடக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலையில் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் செப்டம்பரில் நடந்த மாதிரிலாம் நடக்காது. செப்டம்பரில் கண்டிப்பாக செப்டம்பர் அளவுக்கு தள்ளி போகாது. ஒருவேளை தேர்ட் வேவ் வந்தாலும் டிசம்பர் ஜனவரியில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மந்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மெயினாக தேர்ட் வேவ் வரக்கூடாது. பட் ஆனால் இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் அதை கன்சிடர் பண்ணி நான் சொல்கிறேன். ஒருவேளை தேர்ட் வேவ் வந்தாலுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மே ஜூன் ஜூலையில் வந்து தேர்ட் வேவ் வரதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஜூலை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட்டான்ட்டு வருது. ஓகேங்களா, மோஸ்ட் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்தில் நடக்கும். ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கான நீட் 2022 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸு. இதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனை சிறப்பாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ட்டு கேளுங்க. கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபரான்ட்டு ஆட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.